டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சுயநலத்துக்காக நாங்கள் செய்பவற்றை விட பொது நலத்துக்காக செய்யும் சேவைகள் வலிமையானவை என்பதை விளக்குவதற்கு உங்களுடன் ஒரு கதை ஒன்றை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஒரு கிராமத்திலே லக்ஷ்மி என்ற ஒரு பெண் இருந்தால் அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையிலே கவனித்து வந்திருக்கின்றாள். அவள் அது ஒரு சுயநலம் இல்லாமல் குடும்பத்துக்காக மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் நடைபெறுகின்ற அனைத்து செயற்பாடுகளிலும் பொது சேவைகளில் பங்கெடுப்பாள். தன்னை போலவே தன்னுடைய பிள்ளைகளையும் அவ்வாறு பழக்க வேண்டும் என்பதில் அவள் விருப்பமுடையவள். அவை ஒரு முறை அவர்கள் வீட்டுக்கு யாசகம் கேட்டு ஒருவர் வருகின்றார். வரும் பொழுது தன்னுடைய அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அரிசியை தன்னுடைய அந்த மகளினுடைய கையினாலே, சின்ன மகளினுடைய கையினாலே கொடுக்கின்றார். அவர் அவ்வளவு அந்த அரிசியை அள்ளி அள்ளி அந்த அவருடைய அந்த பாத்திரத்திலே போடுகின்றால், அவர் அவ்வாறு செய்தது தன்னுடைய மகளும் எதிர்காலத்திலே ஒரு அந்த மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்குடன் வாழக்கூடிய ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக அவள் அவ்வாறு செய்கின்றாள். அதை பார்த்த பக்கத்து வீட்டு பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு அந்த யாசகம் செய்பவர் போகும்போது தன்னுடைய மகளை விட்டு அரிசியை அள்ளி ஒரு போட சொல்லி விடுகின்றார். அவர் போயிட்டார். சிறிது காலம் செல்ல 2 பெண்களுமே ஒரு வயதுடையவர்கள். அவர்களுக்கு அந்த மரணம் என்ற ஒன்று வருகின்ற மரணம் யாராலும் தவிர்க்க முடியாத ஒன்று. அவர்களுக்கு அந்த மரணம் வருகின்ற காலம் வரும்போது அப்போ அவர்கள் அங்கே அந்த சொர்க்கத்துக்கு போகின்றார்கள். அங்கே போன பொழுது ஒருவருக்கு இந்த லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல இடத்தையும் மரியாதையோடு அவருக்கு ஒரு நல்ல இடத்தையும், அந்த லக்ஷ்மியை விட மற்ற பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு அவரை விட குறைவான ஒரு இடத்தையும் அங்கே வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி உடனே கேட்குன்னா, அவ போல தானே நானும் சேவை செய்தேன், எனக்கு மட்டும் என்ன இப்படி அவ கொடுத்த வசதிகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆகவே அந்த அங்கிருப்பவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த பெண் ஒவ்வொரு செயலை செய்யும் போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் ஒரு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அந்த சிந்தனையோடு அதனை கொடுத்தார். ஆனால் நீங்கள் அந்த உங்களுடைய பிள்ளையினுடைய கையாலே அரிசி அள்ளி போட சொல்லி என்னத்துக்கு சொன்னீங்கன்னா, உங்களோட கையால் போட்டால் நிறைய அரிசி வந்துடும், அந்த பிள்ளையின் கையால் போட்டால் ஒரு கொஞ்சம் அரிசி தான் அந்த யாசிப்பவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சிந்தையிலே அதனை நினைத்து கொண்டு நீங்கள் போட்டீர்கள். ஆனால் அந்த பெண் அவ்வாறு செய்யும்போது அவருடைய சிந்தனையிலே என்ன வந்தது என்று சொல்லி சொன்னால், என்னுடைய மகளும் எதிர்காலத்திலே ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவராக மாற வேண்டும் என்பதற்காக அவர் அவ்வாறு செய்தார். அதனால்தான் அவருக்கு உன்னிட வசதியான இடத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்றார். ஆம் நேயர்களே, இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட இதிலே சொல்லப்படுற அந்த அம்சம் என்னென்றால், நாங்கள் செய்கின்ற அந்த சுயநலம் இல்லாத அந்த சேவை எங்களுடைய மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்காமல், எங்களுடைய மனம் நிறைந்து மற்றவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற அந்த காரியங்கள் அது இறைவனால் கூட இறைவனுடைய கருத்தில் அது பதியப்படும் என்பதற்கு இது உதாரணம். நாங்கள் சில பேர் என்ன செய்கின்றோம் என்றால், நாங்கள் ஒரு சிந்தனை செய்துவிட்டு நாங்கள் எல்லோருக்கும் செய்து கொண்டு நாங்கள் பரதட்டி திரிகின்றோம். எங்களுடைய வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத வகையிலே நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது மற்றவருடைய மனமும் நோகாமல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் சுயநலம் இல்லாமல் செய்கின்ற ஒவ்வொன்றும் எங்களுக்கு நல்ல பலனை தரும் என்று கூறி, நாங்கள் அனைவரும் சுயநலம் இல்லாமல் பொது நலத்தில் ஈடுபடுவதன் ஊடாக இந்த சமூகத்துக்கு பொருத்தப்பாடான ஒரு இளைய தலைமுறையினரை உருவாக்க முடியும் என்று கூறி, அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.